இந்த ஜல்லிக்கட்டுக்காக எவ்வளவோ போராட்டம் பண்ணோம். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து ஒரு அழியக்கூடிய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப நெருங்கிருச்சு. ஏன்னா இந்த எலெக்ஷனோட அவங்க எல்லா பற்றியுமே நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். 7 வருஷம் எஃப்ஐஆர் கேஸ் இருக்கவங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் வாங்கி வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. அது எதற்காக அப்படி கொடுத்தாங்க? அப்ப பணம் இருந்தா ஒரு இது, பணம் இல்லைன்னா ஒரு இதா? பள்ளி மாணவிகள் இருந்து கல்லூரிகளில் படிக்கிற மாணவிகள் வரைக்கும் எந்த விதமான பாதுகாப்புமே கிடையாது. இந்த செய்யறது யாருன்னா எல்லாமே திமுகவோட நிர்வாகிகள் தான் காரணம். இதுக்கு போறாம நாங்க வந்தா டாஸ்மார்க்கை நிறுத்துவோம்னு சொன்னீங்க. டாஸ்மார்க்கை நிறுத்துனீங்களா, கூட்டுனீங்களா? சமயத்தில் கூட உங்களுக்கு தெரியப்பட்டிருக்கும், ஒரு கைதியை கூட்டு செல்லும் நிலையில் காவல்துறை பாதுகாப்பில் இருந்த கைதியவே உள்ள முயற்சி என்பது ஏற்படுத்தப்பட்டது. எங்கே வந்து இந்த துணிச்சல்? எங்கள் கிராமத்தில் எனக்கு ஒரு வீட்டு ரசீது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கம்மா வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 7 வருஷம் எஃப்ஐஆர் கேஸ் இருக்கவங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் வாங்கி வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. அது எதற்காக அப்படி கொடுத்தாங்க? நாங்க பணம் இல்லைன்னா எங்க பெண்கள் 4 படிச்சுக்கிட்டு இருக்கு, படிச்சு முடிச்சிருச்சு. எங்க பெண்களுக்கு எதுக்கு வேலை கொடுக்கல? படிச்சு முடிச்சவங்களுக்கு. அப்ப பணம் இருந்தா ஒரு இது, பணம் இல்லைன்னா ஒரு இதா? கனிமொழி அம்மா ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. எலெக்ஷனோட கேம்பெயின்ஸ் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திமுகல இருந்து ஹாட் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட தேர்தல் வியூகத்தை வந்து நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். என்ன வியூகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஜல்லிக்கட்டு ரீசெண்டாக நடந்துச்சு. எல்லாத்துலேயுமே ஊழல் தான், பயங்கரமான ஊழல். ஜல்லிக்கட்டு ரீசெண்டாக நடந்ததுல கூட ஜல்லிக்கட்டுல வந்து மாடு உரிமையாளர்கள் வந்து கஷ்டப்பட்டு மாடு வளர்க்குறாங்க. அந்த மாடை வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு மாடு உரிமையாளர்கிட்ட கேட்டாதான் தெரியும் அதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க எல்லாமே. ஒரு மாட்டு உரிமையாளரோட அனுமதி இல்லாம அந்த மாட்டின் மேல பாத்தீங்கன்னா கொம்புல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வந்து வேஷ்டிகள் புத்துறாங்க. அதுவும் இல்லாம அவரோட ஸ்டாலின் அவர்கள் இது வந்து நிதி வந்து எப்படின்னா கவர்மெண்ட் சர்க்கார்ல இருந்து கொடுக்கக்கூடிய நிதியில வந்து அந்த அண்டால எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எத்தனையோ மக்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்காக எவ்வளவோ போராட்டம் பண்ணோம். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பாத்தீங்கன்னா விரைவில் வந்து ஒரு அழியக்கூடிய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப நெருங்கிருச்சு. ஏன்னா இந்த எலெக்ஷனோட அவங்க எல்லா பத்தியுமே நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். ஏதாவது ஒரு வரலாற்றுலனாச்சும் இடம் பெற்றிருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி, இந்தியால ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு குடுகுடுப்பக்கார கோஷ்டின்னு தான் சொல்லணும் அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியை. கிட்டத்தட்ட இந்த செந்தில் பாலாஜின்றவர் பாத்தீங்கன்னா சிட்டிங்ல ஈபி துறையில வந்து மினிஸ்டரா இருந்தாரு. அவர் வந்து 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னு சொல்லி கூட அவருக்கு ஃபேமஸான இன்னொரு நேம் கூட இருக்கு. அப்படிலாம் ஒரு கொள்ளையடிச்சு சிட்டிங்ல இருந்த மினிஸ்டரை வந்து புழல் சிறையில வந்து கம்பி எண்ணெய் வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் கம்பி எண்ணெய் வச்சுச்சு. ஏன்னா எப்பவுமே ஊழலுக்கு எதிரான கட்சி தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரி 3 அமைச்சர்கள் நல்லா கவனிக்கணும். பொன்முடி பிளஸ் செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு இலாக்காவே மாத்தினாங்க. ஏன்னா அந்த ஒரு ஆடியோ வைரல் ஆச்சுல, அதுவும் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர்னால தான் நடந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தமிழகத்துல நாங்க ஆட்சியிலே கிடையாது. ஆனா ஒரு ஊழலை எதிர்த்து எந்த லெவலுக்கு நாங்க வந்து இவ்வளவு தூரம் சட்டப்பூர்வமா வந்து நடவடிக்கைகள் எடுத்து 3 பேத்தையுமே வந்து நாங்க ஒரு ஒரு பதவியவே வந்து போற லெவலுக்கு செந்தில் பாலாஜிக்கெல்லாம் பதவியே போய் ஜெயில் சோறு சாப்பிட வச்சிருக்கோம். ஆனா அப்படியுமே அவரெல்லாம் வந்து திருந்த மாட்டாரு. இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு ஆகணும். ஏன்னா ஆனா இந்த தமிழ்நாட்டுல அடிக்கடி வந்து இந்த இந்து கோயில்களை இடிக்கிறதும் சரி, நம்ம வரலாற்றுல கூட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தீபத்தூண்ல தீபம் ஏத்திட்டு இருந்திருக்காங்க. இப்படியே ஒரு விஷயமா நம்மள வந்து அழிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா நாளைக்கு நம்ம இங்க வாழ்றது கூட வந்து ஒரு நிலை இல்லாம போயிடும். ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மள வந்து மக்களை சீர்குலைச்சு வச்சிருக்கு. இன்னைக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு பள்ளி குழந்தைகள் ஆரம்பிச்சு பாலியல் வன்முணர்வு வந்து தொடர ஆரம்பிச்சிருச்சு. யாருக்குமே சுதந்திரம் கிடையாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கவங்களுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு ஒரு கவுன்சிலரை பிடிங்க சார், வேற ரொம்பலாம் வேணாம் சார். ஒரே ஒரு கவுன்சிலரை பிடிங்க, ஒரே ஒரு மேயர் பிடிங்க. மேயர் வந்து நமக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு சென்சஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னா 200 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கு. ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு ஃபண்டு தரலன்னு சொல்லுது. ஒரு மினிஸ்டரையும் ஒரு கவுன்சிலரையும் பிடிச்சாலே தமிழ்நாட்டை வந்து இந்த இந்தியாலேயே வந்து ஒரு செழிப்பு மிக ஒரு நாடா வந்து நம்ம மாத்திரலாம். அதனால மக்கள் எல்லாத்துக்கும் திருப்பியும் சொல்றது என்னன்னா, இந்த வீணா போன கட்சி இப்ப வந்து இந்த விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சி பேர் என்னடா? டிவிகேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அந்த மாதிரி கட்சிக்கெல்லாம் மக்கள் வந்து ஏன்னா தயவு செஞ்சு இளைஞர்கள்லாம் விழிப்புணர்வாங்க. என் ஃப்ரெண்டுட்டே இப்போ ரீசெண்டா வந்து ராமேஸ்வரத்துல கேட்கிறேன், என்னடா யாருக்குடா ஓட்டு போட போற அப்படின்றேன். நான் டிவிகேக்கு ஓட்டு போட போறேன். டிவிகேக்கு எதுக்குடா ஓட்டு போட போற அப்படின்னு ஒரு மீட்டிங் கூட அவங்களுக்கு எப்படி கண்டக்ட் பண்ணணும்ன்ற ஒரு நாலேஜ் கூட கிடையாது. அதனால மக்கள் தயவு செஞ்சு விழிப்புணர்வு ஆகி
பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு எடப்பாடி அவர்களை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்கிறேன். நன்றி. இந்த 5 வருஷத்துல திமுக வந்து என்னென்ன அராஜகங்க, அதாவது அராஜகத்தை மட்டும்தான் சொல்லுங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதியை கூட நாங்க எதுவுமே பெருசா நினைக்கலங்க. இந்த 5 வருஷத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில என்னென்ன நடந்திருக்குன்றத ஒவ்வொன்றா பட்டியலிட்டு சொல்றேன். முத பாலியல் வன்முறை, பொம்பளை பிள்ளைகளுக்கு பாலியல் வன்முறை, பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த தமிழ்நாட்டுல பாதுகாப்பே சுத்தமா கிடையாதுங்க. பள்ளி மாணவிகள் இருந்து கல்லூரிகளில் படிக்கிற மாணவிகள் வரைக்கும் எந்த விதமான பாதுகாப்புமே கிடையாது. இந்த செய்யறது யாருன்னா எல்லாமே திமுகவோட நிர்வாகிகள் தான் காரணம். இதுக்கு பூராமே வெளியில உள்ள ஆளுகள் செய்யல. திமுகவுடைய நிர்வாகிகளே பாலியல் பலாத்காரத்துக்கு அவங்க தான் உடந்தையா இருக்காங்க, அவங்க தான் அதுல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது போக கஞ்சா, அதாவது போதைக்கு அடிமையாகணுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு போதையா வந்து இளைஞர்களை வந்து போதை பாதையில திருப்பணத்தை பார்த்ததே கிடையாது. இவ்வளவு தூரத்துக்கு வன்முறையான இளம் சிறார்கள் வந்து பயங்கரமான போதைக்கு வன்முறைக்கு போதையோட அடிமையாகி அவங்க என்ன செய்யணும்னே தெரியாம போறவங்க வரவங்களை பூரா போட்டு விட்டுறாங்க. சின்ன சின்ன பையங்க வந்து அடுத்த சந்ததிகள் வந்து நம்மளுக்கு வந்து இருப்பாங்களா, இளைஞர்கள் நேர்மையான வழியில வருவாங்களான்றத தெரியவே தெரியாதுங்க. இது போக என்னென்ன ஆட்சியில வந்து இந்த திமுக அரசாங்கம் எவ்வளவு கொடுமைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க தேர்தல் நிதியில. இளம் விதவைகள் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க கனிமொழி. இளம் விதவைகள் இந்த ஆட்சியில எல்லாம் இல்லாம போயிட்டாங்களா? அவங்க ஆட்சியில இருக்கும் போதெல்லாம் இல்லாம போயிட்டாங்களா? எம்புட்டு பேர் இப்ப இந்த டெய்லி செத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கிறோம். திமுக ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சியே கிடையாதுங்க. அவங்களுக்கு முழுக்க அவங்க குடும்பத்துக்கான ஆட்சி. எல்லாத்துலயும் பாருங்க அவங்க குடும்ப ஆதிக்கம் தான் இருப்பாங்க. அவங்க குடும்ப ஆதிக்கத்துல தான் அவங்க மகன் உதயநிதி வந்து நீ அடுத்த முதலமைச்சரா வருவாரு, அவரு மகன் வந்து இன்ப நிதி முதலமைச்சரா வருவாரு. நீ இப்படி இவங்க குடும்பத்துக்காண்டிதான் ஆட்சி நடத்துறாரு. இத கண்டிக்கிறதுக்கு நாங்க சொன்னோம்னா எங்களை மதவாதின்னு சொல்லுவாங்க. மதவாதி யாரு மதவாதி நடத்துறா? திருப்பரங்குன்றத்துல ஒரு தீபத்தை ஏத்த விட மாட்டாங்க எங்களை. இந்த வருஷம் 2026 கண்டிப்பா திமுக பொதுமக்களால் தூக்கி எறியப்படும். மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி தலைமையில ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதுல மோடியோட சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து தமிழக மக்கள்கிட்ட நாங்க சேர்ப்போங்க. ஏங்க உலக அரங்கில இந்தியாவை பெரிய நாம ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காருங்க. இந்த மாதிரி மரியாதை இந்தியாவுக்கு பிரதமர் மோடி ஆட்சியில தான் நடந்திருக்கு. வேற எந்த ஆட்சியிலும் எந்த பிரதமரும் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சதே கிடையாதுங்க. அதனால என்டிஏ கூட்டணி இந்த தடவை கண்டிப்பா ஜெயிக்கும். திமுக நினைக்கிறது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. இந்த தடவை கண்டிப்பா திமுக தூக்கி எறியப்படுவாங்க மக்களால. எங்களுடைய என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரும். இதை நாங்க உறுதியா சொல்றோம், உறுதியா நம்புறோம். கனிமொழி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 58 கிராம கால்வாய் சுளம்பட்டியில வந்து அண்ணனும் தம்பி வந்து பார்வையிட வந்து எப்படி நான் மக்களுக்கு தண்ணியை கொண்டு வந்து விடுவேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு 5 வருஷங்கள் ஆகிவிட்டது அவங்க ஆட்சிக்கு வந்து. இது வரைக்கும் உசிலம்பட்டி மக்களுக்கு 58 கிராமத்திற்கு தண்ணி இன்ன வரைக்கும் வரவில்லை. அவர்களோட ஆட்சி முடிய போகுது. அப்ப என்ன நீங்க செஞ்சீங்க? பொய் வார்த்தை தானே சொன்னீங்க. அதே போல நாங்க வந்தா டாஸ்மார்க்கை நிறுத்துவோம்னு சொன்னீங்க. டாஸ்மார்க் நிறுத்துனீங்களா, கூட்டுனீங்களா? அதே போல விதவைகளா நிறைய இருக்காங்க. நாங்க வந்தா விதவைகளா இருக்க மாட்டான்னு சொன்னீங்க கனிமொழி அவர்கள். இப்ப கனிமொழி எங்கம்மா போனீங்க? எங்க இருக்கீங்க? மக்களை பார்க்க வரீங்களா? அதே அந்த தண்ணி வருதா என்ன 58 கிராமத்தை வந்து பார்க்க வரீங்களா? பார்வையிட அண்ணனும் தங்கச்சி வர்றீங்களா? ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் நான் கேட்கிற கேள்வி, எங்க ஊருக்கு பக்கத்துல எங்க கிராமத்துல உத்தப்பனைக்கனூர் பஞ்சாயத்துல வந்து பாத்துட்டு வந்தீங்க. இன்னும் தண்ணி வரல. 58 கிராமம் தண்ணி இல்லாம காஞ்சி கிடக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. தண்ணி வராம பைப்புல அந்த தண்ணி காசு வாங்குறாங்க. அதே போல மக்களுக்கு உதவித்தொகை எப்படி கல்யாணம் முடிந்தா ஒரு 50,000 ரூபாய் ஒரு ரூபாவை நகையும் கொடுத்தாங்க. அது இல்ல. 25,000 அரைப்பாவை நகையும் கொடுத்தா அதுவும் இல்ல. காலி பண்ண பாருங்க. அம்மா திட்டத்துல கொடுத்ததை நீங்க காலி பண்ணிருக்கீங்க. அதே போல ஒரு கர்ப்பிணியாக இருந்தால் குழந்தை பிறந்தால் 12 மாதத்துக்கும் 12,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. அதுவும் நிறுத்திட்டீங்க. 2 குழந்தைகள் பெண் குழந்தை இருந்தா அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அவர்கள் 18 வயசான கிடைக்கும். அது நிறுத்தி விட்டீர்கள். அதே போல
கணவன் இறந்த வீட்டில் ஈமச்சடங்கு நடத்துவதற்காக 25,000 கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதையும் நிறுத்தி விட்டார்கள். அப்ப எத்தனை திட்டத்தை நீங்க நல்ல திட்டத்தை நீங்க நிறுத்திருக்கீங்க. ஒரு ஓசி பஸ் பாவம் இந்த தூய்மை பணிக்காரங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு சம்பளம் கொடுங்க, நல்ல ஒரு ஊழியம் கொடுங்கன்னு போது அவங்கள அதுக்கு அரெஸ்ட் பண்றது, அவளை இழுத்துக்கிட்டு போறது, ரோட்ல போட்டு இழுக்குது, பிளாஸ்ட் முடிய போகும்போது அவங்களுக்கு சாப்பாடு. ஆனா இந்த ஆட்சி திமுக ஆட்சி, திருட்டு திமுக ஆட்சிக்கு நீ வரக்கூடாது. எங்க பாரு கொலை கொள்ளை கற்பழிப்பு. ஐயோ போன் எடுத்து பார்த்தா அதே, டிவி எடுத்து பார்த்தா அதே, கற்பழிப்பு தான் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அத எங்களுக்கு அடுத்த ஆட்சிக்கு கொஞ்சம் ஒதுங்கி கொடுங்கடா. நல்ல ஆட்சி வரட்டும். தீமை ஆட்சி, இந்த தீய சக்தி உள்ள ஆட்சி நீங்கிக்குங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல் பிரச்சாரத்துல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வாக்குறுதி என்பது கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா திமுக இன்னைக்கு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. எல்லா வாக்குறுதியும் நான் நிறைவேற்றிட்டேன், நான் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆல்ரெடி ஆட்சிக்கு வந்தால் மருத்துவ மாணவர்களுக்கு நீட் தேர்வு விலக்கப்படும் சொல்லுச்சு. ஆனா இன்று வரைக்கும் திமுக அரசாங்கம் அந்த இதை செயல்படுத்தவே கிடையாது. அதே போல ஒயின் ஷாப்பை பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவமானது அதான் ஒன்று. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப்பை ஆல்ரெடி மூடப்படும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா ஒயின் ஷாப்பை மூடப்படல. ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபா வச்சு எக்ஸ்ட்ரா விற்பனை செய்யப்பட்டு வருவதை தவிர்த்துட்டு இன்று வரை அந்த ஒயின் ஷாப்பை மூடப்படவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒயின் ஷாப் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டதா இருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டதான் இருக்கு தவிர்த்துட்டு ஒயின் ஷாப் இன்ன வரைக்கும் மூடப்படவே இல்லை. அதே மாதிரி மக்களுக்கு கொடுக்குற வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றப்படல. ஒரு கவர்மெண்ட் அலுவலகத்துக்கு போனா ஒரு இடத்துல ஒரு சர்டிபிகேட் வாங்க போனாலும் லஞ்சம் 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 என்று இந்த அரசாங்கத்தால் மக்கள் அவதிப்படுகிறார்கள். அதே போல் பெண்களுக்கு முக்கிய பாதுகாப்பு என்பது எங்கேயுமே இல்லை. சிறு வயதிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை என்பது நடைபெறுகிறது, வழக்கு பதிவு செய்யப்படுகிறது தவிர்த்துட்டு அதுக்கு மேல சார்ஜ் ஷீட் போடப்படுறது இல்லை, வழக்கு என்பது நடத்தப்படுகிறது கிடையாது, அவங்க உரிய தண்டனை என்பது கிடைக்கப்படுறது கிடையாது, எதுவுமே நடக்கப்படவில்லை. சமயத்தில் கூட அவங்களுக்கு தெரியப்பட்டிருக்கும், ஒரு கைதியை கூட்டு செல்லும் நிலையில் காவல்துறை பாதுகாப்பில் இருந்த கைதியவே உள்ள முயற்சி என்பது ஏற்படுத்தப்பட்டது. எங்கே இந்த துணிச்சல், இந்த அரசாங்கத்துக்குள்ள துணிச்சல். அதே போல் திமுகவுடைய நிர்வாகியே பேட்டி கொடுக்கிறார், நான் தலைவரை சந்திக்கணும், தலைவரை சந்தித்து அவரிடம் நான் முறையிடணும், எனக்கு பாதுகாப்பு இல்லை. அவருக்கே காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வீட்டு காவலில் உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்து அவருக்கு ஆர்டர் பாஸ் பண்ணி ஆல்ரெடி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நபரே இன்று ஒரு திமுகவுடைய தலைவரை சந்திக்கிறோம் என்று இருந்தால் அவர் கட்சிக்காரருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை இன்னைக்கு அவ்வளவு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதே போலதான் முக்கிய காரணம், முக்கிய பிரச்சனையானது திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றும் என்று இந்த மக்களின் கோரிக்கை பல நாள் கோரிக்கை, இன்றில்லை பல நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் அந்த உத்தரவை மதிக்காத இந்த அரசாங்கம் 2026 கன்ஃபார்மாக மக்கள் அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். உறுதியாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் வாக்களித்து 2026 உறுதியாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து எங்கள் ஆட்சி சிறப்பான ஆட்சியாக உறுதியாக கொடுப்பேன் என்பதை உறுதி கூறுகிறேன்.